ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு இந்த சுந்தர் அப்படின்ற இந்த சுந்தரமான ஒரு பேரை வந்துட்டு மறைக்க போறோம். அதுவும் எப்படி சூமந்திரகாளி அப்படின்னு சொல்லி மறைக்கலான்னு இங்க நம்ம கிட்ட ஒரு லேடி கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாங்க, இது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த பேர் வந்து சுத்தமா தெரியக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டூ போட்டேன் அப்படின்றதே தெரியாத மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம இப்ப அந்த சுந்தரமான பேரை எப்படி மறைய வைக்கிறேன் அப்படின்றத கண்கூடா பாருங்க. இந்த டேட்டூ போடுறதுக்கு குறைஞ்சது எனக்கு ஒரு 30 நிமிஷம் நேரம் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் டேட்டூ போடுறதுக்கு 3RL அப்படின்ற ஒரே ஒரு நீடிலே போதுமானது. அந்த 3RLலே நீங்கள் வெளிப்புற கோடு, அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் கொடுக்குற ஷேடிங்கு எல்லாமே இதிலே பண்ணிடலாம். இதில் ஸ்ட்ரிப்பிள் ஷேடிங்கும் பண்ணலாம், இல்லை டார்க் ஷேடிங், 2 விதமான ஷேடிங்கும் பண்ணலாம். மொத்தத்தில் நம்ம வாடிக்கையாளர் கேட்டது மாதிரி அந்த பழைய டேட்டூ, அதாவது அந்த பேர் இருக்கிற டேட்டூ வந்துட்டு சுத்தமாக வந்து கவரப் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நாம் பண்ணணும். அதனால் நாம் செலக்ட் பண்ணியிருக்கிற டிசைன் வந்துட்டு கொஞ்சம் மாறி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதோட முதல் காரணம் என்னென்னா, அந்த பேர் பழைய பேர் வந்து முழுசாக கவரப் ஆகணும், அதுதான். அதனால் நம்ம டிசைனை வந்துட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில கொடியோ இல்லை ஒரு இலையோ வந்து நம்ம கூடுதலாக சேர்க்கறது மூலமாக அந்த பழைய டிசைன் முற்றிலும் காணாமல் போயிடும். இதில் பயன்படுத்துகிற இங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைனமிக் பிளாக், இந்த ஒரே இங்கே போதுமானது. இதில் வந்துட்டு நீங்கள் கிரே ஷேடிங் அந்த மாதிரியான இல்லை ஒயிட் சேர்க்கணும் அப்படின்றது விதமான எதுவும் இல்லை. ஏன்னா இவங்களோட பழைய டேட்டு வந்து முழுசாக வந்து பிளாக் இங்கில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த பிளாக் இங்க்கும் நாம் இப்போ பண்ண போகிற பிளாக் இங்க்கும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு கலர் ஃபினிஷிங்கை கொடுக்கும். இது ஃபுல்லாக காஞ்சிட்டதுக்கு அப்புறமும் கூட. அதனால் நீங்கள் ஒரே ஒரு இங்கே போதுமானது. இப்போ இருக்கிற நடைமுறை காலத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் வந்துட்டு அதாவது மேல் கிளைண்ட்ஸ் தான் வந்து அதிகம் பேர் வந்துட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு நேமை வந்துட்டு கவர் அப் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஃபீமேல் கிளைண்ட்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ட்டு போட்டியாக வர்றாங்க. எனக்கும் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டு நேமை வந்துட்டு கவர் அப் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படியோ நாம் இதை செய்யும்போது செய்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல ஒரு திருப்தி இருக்குது. அதாவது அப்பா இதோட நம்மள பிடிச்ச 7.5 ஒழிஞ்சது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி. இது ஒரு விதத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தாலும், இன்னொரு விதத்துல அவங்களோட சந்தோஷத்துக்கு நாம காரணமா இருக்கோம் அப்படின்றது நினைக்கும் போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது. இது மூலமா தாங்கள் சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னு நம்மள கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க இந்த மாதிரியான கவர் அப் டேட்டூ போடுறவங்க எல்லாருமே 18 வயசுல ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட வர்ற வாடிக்கையாளரை வச்சு நான் சொல்றேன், இது பொதுவாக சொல்றேன். இது எல்லாருக்குமே வந்து இது பொருந்ததோ இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டேட்டூ கலைஞர்கள்கிட்டையும் வர வாடிக்கையாளர்கள் வந்து வேற வேற மாதிரி இருப்பாங்க. அதனால நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நாம 18 வயசு குறைஞ்சவங்களுக்கு நாம எப்பவுமே வந்து டேட்டூ போடுறதுக்கு ஊக்கம் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அது எப்போ இருந்தாலும் வந்துட்டு பின்னால ஒரு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். என்கிட்ட வர நிறைய வாடிக்கையாளரோட பெற்றோர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இவன் எங்கேயோ வந்துட்டு தெரியாம வந்து போட்டுட்டான் இந்த பேரை, இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஸ்கூல்ல ட்ரிப் போகும்போது இந்த மாதிரி ஒரு டேட்டூ போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு புகாரோடவே தான் வராங்க. அதனால நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நீங்க இந்த ஒரு கருத்தை ஆழமா சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். சரி, காசு வந்தா போதும், நம்ம டேட்டூ போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். குறிப்பா இந்த மாதிரி ஒரு கவர் அப் டேட்டூ பண்ணும்போது நீங்க பழைய டேட்டூ எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குதோ அதை விட ரொம்ப அதிகமா பெரிய சைஸா போகாத மாதிரி அந்த அளவு வந்து அந்த பழைய டேட்டூக்கு
உள்ளவே வந்து அடங்குற மாதிரியான நீங்க டிசைனை பார்த்து உங்களோட வாடிக்கையாளருக்கு சொல்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பழைய டேட்டூவை விட ரொம்ப பெரிய டேட்டூவா இருந்ததுன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு விதமான அளவுல ஒரு பெரிய தோற்றத்தை கொடுக்கும். அது பழைய டேட்டூ அளவு வந்துட்டு நாம இவங்க வந்து கவர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது புதுசா பாக்குறவங்களுக்கு அது தெரியக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பழைய டேட்டூ என்ன அளவு இருக்குதோ அதே அளவுலயே நீங்க அதுக்கு பொருத்தமான டிசைனை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கலாம். இதை போட்டுக்கிற பெண் வாடிக்கையாளருக்கு வலியும் வேதனை கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றத அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஆனா இந்த டிசைனோட முடிவு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை நான் பார்க்கும்போது அவங்க முகத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இது பழைய டேட்டூவோட சுவடே தெரியாத மாதிரி நாம கவர் அப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி முழு திருப்தியோட பண்ணும்போது மறுபடியும் அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அவங்க போட்டுக்கிறது மாத்திரம் இல்லாம வேற நமக்கு புதுசா வாடிக்கையாளர்களும் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டாட்டூ டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.